வெல்கம் டு சில்லி சாட். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஒரு இறால் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. சுவையான ரெசிபீஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஆயில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆயில் இல்லாமல் சமைக்கலாம். அப்படி நீங்கள் நினச்சா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் பசிஞ்சு சாப்பிட்றதுக்கோ இல்லைனா சைடிஷ்ஷாவோ இது ஒன்று மட்டும் போதும். வாங்க ரெசிபிக்குள்ளே பார்க்கலாம். ஒரு பிளேட்டு ஃபுல்லாக நான் கருப்பு இறால் எடுத்திருக்கு. வெள்ளை இறால் வச்சும் செய்யலாம். இது க்ளீன் பண்ணி எடுக்கும்போது இவ்வளோ தான் கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, தேங்காய் வந்து 3-4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் புளித்தண்ணி, 1 ஸ்பூன் இஞ்சி, கறி லீவ்ஸு, அப்புறம் குக்கிங் ஆயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஊற்றுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. டேஸ்ட்டுக்கு எந்த வித்தியாசமும் வராது. ஆயில் கம்மியான அளவுக்கு ஒரு சிறிய ஸ்பூன் ஊற்றியா போதும், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு இரும்பு சட்டியில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழை இலை கொஞ்சம் சூடு பண்ணி வழட்டி எடுத்துக்கோங்க. இந்த சட்டிக்கு மேலே இந்த இலை வச்சுருங்க. இரும்பு சட்டி இல்லாக்கா நீங்கள் மண் சட்டியில் கூட பண்ணலாம், இல்லைன்னா தோசை தவாயில் கூட பண்ணலாம். சட்டி ஏதானாலும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க சட்டியில். நான்ஸ்டிக் பேன் தான் உங்ககிட்ட இருக்குது அப்படி இருந்தால் கூட ஆயில் அப்ளை பண்ணியதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சதெல்லாம் இந்த இலையில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அந்த பிளேட்டு கழுவி 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிடுங்க. நீங்கள் எடுக்கிற இறாவோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மசாலாஸு தண்ணி எல்லாம் கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. வாழையில் நல்லா மூடியதுக்கப்புறம் சட்டி மூடி வச்சு 3 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்து இலக்கி வச்சு மறுபடியும் மூடி வச்சு 3 மினிட்ஸ் கூட குக் பண்ணிக்கலாம். டோட்டலாக இது 6 மினிட் போதும். டோட்டலாக இது 6 முதல் 8 நிமிஷம் வரைக்கும் போதும் குக் பண்ணுறதுக்கு. ஓவர் குக் ஆனால் இது கல் மாதிரி ஆகிடும். டோட்டலாக 6 முதல் 8 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணியதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ரெசிபி தான் இது. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நம்புகிறேன் நான். ஒரு முறை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஃபீட்பேக்கு கமெண்ட்டாக போட்டுடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் வந்து இஞ்சி, கறி லீவ்ஸு, பனானா லீவ்ஸு இது 3ம் சேர்த்து அருமையான ஒரு ஃப்ளேவர் தரும் உங்களுக்கு. இதனோட இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் தான். மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேங்காய், இஞ்சி, காரம் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. டேஸ்டியான சுவையான ரெசிபியுமாய் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரம் சில்லி சாட்.